வணக்கம் மக்களே. வீடு வாங்க ஆசை இருக்கா? அதுவும் சென்னையில. சரி, ஒரு நிதர்சனமான உண்மையை இன்னைக்கு பார்ப்போம். சரி, நம்ம வீடு வாங்க போறோம்னு வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்போம்? நம்ம கிட்ட இருக்க சோர்ஸ், லோன், அப்புறம் ஜாப் செக்யூரிட்டி, இதெல்லாம் கிளியர் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். சரி, ஆப்போசிட் சைட்ல பார்ப்போம். பிடிச்ச இடம் பார்த்துட்டோம். அப்புறம் ஒவ்வொரு டாக்குமெண்டா சரியா இருக்கான்னு செக் பண்றோம். ஆனா அந்த இடம் ஒரு காலத்துல ஏரி இருந்துச்சா, குளம் இருந்துச்சா, திட்டமிடப்பட்டுதான் நகரமயமாக்கப்பட்டிருக்கா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமா இல்ல கேட்கிறோமா? நமக்கு என்னப்பா, லொகேஷன் மெயின்ல இருக்கு, கொஞ்சம் பட்ஜெட்டுக்கு ஒத்து வருமா, அடுத்து என்ன, எடு பேப்பரை போடு சைன், அதானே. இப்போ ரீசெண்டா ஜப்பான்ல கடும் பனிப்பொழிவு நடந்துட்டு இருக்கு. 40 ஆண்டுகள் காணாத பனிப்பொழிவு கொட்டிக்கிட்டு இருக்கு. உயிரிழப்பு பாத்தீங்கன்னா 35க்கு மேல போயிட்டு இருக்கு. இதுவே நம்ம தமிழ்நாட்டுல நினைச்சு பாருங்க, ஒரு சாதாரண பருவ மழைக்கே குறைஞ்சது 40-50 பேர் பலின்ட்டு நியூஸ் வரும். என்னங்க ரீசன்? சரி, தரமான ரீசனை கமெண்ட் பண்ணுங்க. சட்டமும் திட்டமும் காகிதத்துல தாங்க இருக்கு, அது உடைஞ்சு போய் கிடக்கு. செம்பரம்பாக்கம் ஏரி திறக்கிற குளறுபடியில இருந்து பக்கிங்காங் கால்வாய் ஆக்கிரமிப்பு வர சட்டத்தை மீறிய செயல்தான்.